வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட்டு விலக்கு மசோதா ஓகேங்களா, இதை பார்த்திங்கன்னா எப்போ நிறைவேற்ற போகிறாங்க? ஸோ டெட் விலக்கு யாருக்கு கிடைக்கும்? புதிய ஆசிரியர்களுக்கு கிடைக்குமா, பழைய ஆசிரியர்களுக்கு கிடைக்குமா? ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் 1,30,000 பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா டெட்டில் ரெடியாக இருக்காங்க டெட் விலக்கு மசோதா பெறத்துக்கு. ஸோ டெட் விலக்கு கொடுத்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாருமே கேள்விப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த டெட் விலக்கு மசோதா இது உண்மையாகவே யாருக்கெல்லாம் இது சாதகமாக மாறும்? ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இந்த டெட் விலக்குடைய மசோதாவை ஆக்டிங் கொண்டு வரோமா, தமிழகத்தில் இதை நடைமுறையில் கொண்டு வர முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டவன்னா இருக்காங்க. ஸோ இது குறித்து நிறைய பதில்களும் நமக்கு வந்துட்டுருக்கு, நிறைய கேள்விகள், லட்சக்கணக்கான கேள்விகளும் போயிட்டுருக்கு. ஸோ டெட் விலக்கு மசோதா பார்த்திங்கன்னா நிறைவேற்றியிருக்காங்க, அதோடைய நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இது எல்லா மாநிலங்களுக்குமே பொருந்துமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. எங்களுக்கும் டெட் விலக்கு மசோதாவை கொடுங்க அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் போயிட்டுருக்கு. இந்த இடத்துக்கும் டெட் விலக்கு மசோதா வரணும், இவங்களுக்கும் டெட் விலக்கு மசோதா வரணும். ஸோ இந்திய குடியரசின் 77வது ஆண்டில் பாராளுமன்றத்தால் இந்த சட்டம் இயற்றப்படுகிறது. ஆர்டி ஆக்ட் பிரகாரம் ஆசிரியர் தரத்தை மேம்படுத்துவது அவசியமான இலக்காக இருந்தாலும் சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புகளின் விளைவாக கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஏ ஆக்ட் தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் நியமிக்கப்பட்ட நேரத்தில் நடைமுறையில் இருந்த ஆட்சேர்ப்பு விதிகள் மற்றும் தகுதிகள் மற்றும் நடைமுறைகளின்படி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி தேர்வை பின்னோக்கி செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது மகாராஷ்டிரா அறக்கட்டளை மற்றும் பிற வழக்கில் 1/9/2025 நீதிமன்ற தீர்ப்பின் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் தொடர்ந்து இந்த விவகாரம் அவசரமாகியிருக்கு. கல்வி உரிமை சட்டத்தின் 2023 விலக்கிய உச்சநீதிமன்றம் டெட் என்பது புதிய ஆட்சேர்ப்புகளுக்கு மட்டுமல்லாது சட்டமன்ற முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு கட்டாய குறைந்தபட்ச தகுதியாகும் என்ற தீர்ப்பளிச்சிருக்கு. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் கொண்ட பணியில் உள்ள ஆசிரியர்கள் தீர்ப்பு வெளியான அடுத்த 2 ஆண்டுக்குள்ளார 2027க்குள்ளார முன்பு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற தகுதி வேண்டும் என்று தவறினால் கட்டாய ஓய்வை எதிர்கொள்ள நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. 5 ஆண்டுகளுக்கும் குறைவாக மீதமுள்ள பணிக்காலம் கொண்ட ஆசிரியர்கள் வரையறுக்கப்பட்ட நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் டெட் தகுதி இல்லாமல் அவர்கள் பதவி உயர்வு பெற தகுதியற்றவராகவே இருக்காங்க. இத்தகைய பின்னோக்கிய பயன்பாடு ஆசிரியர்களிடையே பரவலான கலவையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனினும் இந்த ஆசிரியர்கள் பலர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அர்ப்பணிப்பு சேவையாற்றி குறிப்பாக கிராமப்புற, தொலைதூர, சமூக ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் தொடக்க கல்வியின் விரிவாக்கத்திற்கும் வலுவிருப்பும் கணிசமாக பங்களித்துள்ளனர். எனவே அவர்களை தொடக்க கல்வியின் முதுகெலும்பாக விளங்குகின்றனர். டெட் தகுதி இல்லாத ஆசிரியர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு பாதகமும் நியாயமான சேவை எதிர்பார்ப்புகளும் இயற்கை ரீதியாக கோட்பாடுகளையும் சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் கல்வி அமைப்பை குலைய செய்யும் அபாயமும் கொண்டுள்ளதுங்க. ஸோ இந்த 39A சட்டத்தின் விதிகளை செயல்படுத்தும் பொருட்டு இந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட அல்லது பதவியில் இருந்த ஆசிரியர்கள் பணியில் ஏற்படும் பாதகமான விளைவுகளிலிருந்து பாதுகாப்பதற்கு தேவையான வழிகாட்டுதல்கள், தெளிவுரைகள் அல்லது நெறிமுறைகளை உரிய அரசாங்கம் வெளியிடலாம். ஸோ இந்த 39 முதன்மை சட்டத்தின் பிரிவு சேர்க்கப்படும் அப்படின்றத அந்தந்த மாநிலங்கள் உரிய அரசாங்க மாநிலங்கள் இதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் தேர்வில் டெட் விலக்கு மசோதாவை கொண்டு வருவாங்களா அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்தல் வாக்குறுதிகளாக 2013-17 டெட்டில் பாஸ் பண்ண போஸ்டிங் எப்போ போடுறாங்க அப்படின்றத பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மேலும் வர தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.